வெல்கம் டு ராணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிலேபி மீனில் டேஸ்டியான மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவது மீனை கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அகலமான ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அதில் 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெறும் சட்டியில் போடணுங்க. எண்ணெய் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு நான் ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட ஊற்றிருக்கேங்க. பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேங்க. அதை போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கணும். நல்லா வதங்கிட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி வதங்கட்டும். கொஞ்சம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதங்கணுங்க. அதுக்கடையில் எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கணுங்க. ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துட்டு புளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 4ஐயும் நல்லா கரைச்சிட்டு அந்த வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை நல்லா போட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நான் ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறணும் 1/2 மணி நேரத்துக்கு. அப்போ தான் அந்த மீனில் நல்லா அந்த சாறு உப்பு, புளி, மிளகாயெல்லாம் நல்லா ஊறி இருக்குங்க அந்த மீனுக்கு. அதனால் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது அந்த நம்ம வதக்குனது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டு கலர் மாறணுங்க. வெங்காயம் பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வரணுங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள். இப்படி பொரியணுங்க. நல்லா பொரியட்டும். இன்னும் கொஞ்சம் பொரியட்டும். வதங்கினதும் நாட்டு தக்காளி இருந்தால் 2 தக்காளி போதுங்க. நான் இந்த ஸ்டேஜ் வருதுங்களாங்க. இப்போ நாட்டு தக்காளியை போட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். வெங்காயம் நாட்டு தக்காளியை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கரைஞ்சி வரணும். தக்காளி முழுசாகவே இருக்கக்கூடாதுங்க. நல்லா கரைச்சிடணும். அந்த எண்ணெயிலேயே வணங்க விட்டு நல்லா மசிச்சு விட்ருங்க. ஒரு பாத்திரத்தில் மீன் எடுத்து வச்சுக்கலாம். மீன் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறி வச்சு பாருங்கள். நல்லா அருமையாக ஊறி இருக்குது. இப்படி ஊறி இருந்தால் குழம்பு மீன் போடும்போது நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன். சில பேர் மீன் குழம்பு வைப்பாங்க, சப்புன்னு இருக்குங்க. உப்பு புளி எதுவுமே பிடிக்காது. அதனால் இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா உப்பு புளி காரமெல்லாம் பிடிச்சிருக்கும். நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் கொஞ்சம் மண்டி இருக்குது. அதையும் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பெல்லாம் இருக்கும் அதில். அதையும் அலசி ஊற்றிக்கலாங்க. சட்டி அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிளறி அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொதிக்க விடணுங்க. கொதிக்க விடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மூடி அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். அதுக்கடையில் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. தேங்காவை நான் திருகிறத விட இப்படி கீரி எடுக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குங்க. உட்காந்து திருவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு உட்காந்து திருவ முடியாது. அதனால் நான் ஈஸியான மெத்தடில் தான் நான் இப்போ தேங்காய் எடுத்துக்கிறது பாருங்கள். அதை நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கிட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. நல்லா பொடியாக நறுக்கிடலாம். நறுக்கிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணும். பால் 2 பால் எடுக்கணுங்க. பாருங்கள் நறுக்கி நல்லா பொடியாக நறுக்கணுங்க. ஏற்கனவே நறுக்கி வச்சுருப்பேன். சரி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் கீரி நறுக்கிட்டு இருக்கேன்.
ஈஸியாக கீறுறதுக்கு வருங்க. நல்லா கீறி நல்லா ஸ்லைஸாக எடுத்து கழுவிட்டு அரைக்க ஈஸியாக இருக்கும். உட்காந்து திருவுறதை விட. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க. ஒரு சின்ன டீஸ்பூனில் சோம்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக போட்டு அதை நல்லா நேராக அரைச்சிடலாம். பால் புளிகிற தன்மைக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பாலை அந்த எவ்வளோ தண்ணி நம்ம விட்டோமோ அந்த தண்ணியை வச்சு வடிச்சிக்கலாம். 2வது பாலுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறோமோ அந்த தண்ணியே போதுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சிட்டு நல்லா புளிஞ்சு அந்த பாலை எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பால் புளிகிறதுக்குன்னு தனியாக வடி வச்சுருக்கேன். கையில் புளிஞ்சால் எனக்கு சில வேளை அப்படி பூவோடு விழுந்துடும். அதனால் நான் வடியில் தான் வடிப்பேன். பாருங்கள், நல்லா அழகாக வடித்தாச்சுங்க. வடிக்கிறேன் பாருங்கள். வடித்தாச்சு. இன்னொரு டைம் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அது பாலுங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்தது செகண்ட் பால். அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்புல ஊற்றி மறுபடியும் கொதிக்க விடணுங்க. கொதிக்க விடணும். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும். பாருங்கள், நல்லா இந்த கொதித்து நல்லா கட்டி தன்மையாக வந்துருச்சு பாருங்கள் குழம்பு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா கட்டியாக வருது பாருங்கள் குழம்பு. தேங்காய் பால் விட்டால் குழம்பு கொஞ்சம் கட்டித்தன்மை வருங்க. தேங்காய் பாலுக்கு புண்ணாத்துற தன்மையெல்லாம் இருக்குது. நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. அதை ஊற்றி அது கொதி வந்தோடனே பாருங்கள், மீனை மெதுவாக எடுத்து போடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் தனித்தனியாக மெதுவாக பொறுமையாக எடுத்து போட்டுக்குங்க. மீனை போட்டுட்டு லாஸ்ட்டில் தண்ணி வரும் பாருங்கள், அந்த தண்ணியையும் அதிலேயே ஊற்றி 10 நிமிஷம் மூடி கொதிக்க வச்சுருங்க. நமக்கு ஒரு 30 நிமிஷம் கூட அதிகம்தான் மீன் குழம்பு வைக்கிறது. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, 4 பூண்டு இல்லை 4 பல் பூண்டு எடுத்துங்க. நம்ம ரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கலாங்க. மேல் தோலை எடுத்துகிட்டு உள் தோலோட தட்டிக்கலாம். தட்டிட்டு அந்த மீனில் குழம்பு கொதித்து இறக்குறதுக்கு முன்னால் அதை போட்டுட்டு 2 செகண்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போதுங்க. அதுக்கப்புறம் தலைப்பாலை விட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம் இல்லைங்க, அதை நாங்கள் தலைப்பால்னு தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாலை எடுத்ததை இப்போ விட்டுக்கலாம். விட்டு அதை என்ன பண்ணலாங்க, அவ்வளோதாங்க. ஒரு சின்ன கிளறி, அதாவது மீனில் படாமல் கிளறணுங்க. சட்டியோடு ஒட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சூப்பரான சுவையான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ராணி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.